வணக்கம் நேர்களே. இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. புதுயுகம் நேர்கள் அனைவருக்கும் இனிய யுகாதி நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையை கண்டு ஒருபோதும் புலம்பாதே. கூட்டில் இருந்து கிளம்பும் பறவை தனக்கு இந்த இடத்தில் உணவு கிடைக்கும் என்று தெரிந்தா பறக்கிறது. ஒரு நம்பிக்கைதானே. அந்த நம்பிக்கைதான் வாழ்க்கையின் வெற்றிக்கு முதல் படி. இந்த நம்பிக்கையை உங்களுக்கு ஊட்டுவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் நோக்கமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. வணக்கம் சார். மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய 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 மகாதேவாய தே நம. சம்போ சம்போ சிவசங்கர சம்போ மகாதேவாய தே நமோ நமஹ. ஓம். வணக்கம். யுகாதி நல்வாழ்த்துக்கள் சார். ஆமா சார், ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒளிபரப்பின திருஷ்டி தொடர்பான நிகழ்ச்சி மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. நேர்கள் அடுத்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிச்சயமா வரும், ஞாயிற்றுக்கிழமையும் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி யுகாதி குறித்து ஜோதிடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, யுகாதியின் சிறப்புகள் என்ன சார்? நிச்சயம். இன்னைக்கு யுகாதி சுபாகாஞ்சலு. இன்னைக்கு நல்ல புதிய ஆரம்பமான இன்றைய நாள். அஸ்வதி நட்சத்திரம் காலை வரை, பின்பு பரணி நட்சத்திரம். பரணியில் பிறந்தோ தரணி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவான். இந்த பரணி அப்படின்னு சொல்லும் பொழுதே செல்வ செழிப்பான சந்தோஷமான தினமாக நம்ம எடுத்துக்கப்படுகிறோம். அது மட்டும் இல்லாத இன்னைக்கு கன்னடம், தெலுங்கு, அடுத்தது மராத்தி, மணிப்புரி, கொங்கணி, பேலினீஸ், மொரீஷியஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இன்றைய தினம் தொடங்கக்கூடிய தினமாக இன்று இருக்கு. அவாவா பாஷ்யங்களில் அவாவா தினம் வருஷ தினம் தொடங்கக்கூடிய நன்னாளாக இருக்கு. இந்த தினத்தில் கிரகநிலைகள் ரொம்ப விசேஷகரமாகவும் அற்புதகரமாகவும் இருக்கு. பொதுவாகவே எல்லா தினங்களும் விசேஷம். அதுலேயும் வெள்ளி ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த வெள்ளியில் வரக்கூடிய எல்லா தினங்களும் பார்த்துட்டேன்னா சுபவெள்ளின்னு சொல்லுவா. ரொம்ப அற்புதமான தினமாக இருக்கு. அத்துணை நண்பர்களுக்கும் அத்துணை பாஷ்யக்காரர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தையும் பிரார்த்தனையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சியை துவங்கி இருக்கோம். முதல் நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து சாந்தி பேசுறேங்க. சாந்திமா, இன்னைக்கு யாருக்காக கேள்வி கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேங்க மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 14/10/1979ங்க. டைம் ஆஃப் பர்த் 9:15 AM மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? கடகராசி, பூச நட்சத்திரம், விருச்சிக லக்னம் மேடம். ஓகே சாந்தி, என்ன கேட்கணும் உங்களுக்காக இன்னைக்கு? மேடம், எனக்கு 2 கேள்வி கேட்கணுங்க. ஒண்ணு பொதுவான ஒரு கேள்வி, அப்புறம் எனக்காக கேட்கணும் மேடம். சொல்லுங்கம்மா. பொதுவான கேள்வி என்னன்னா, சார் வணக்கம் சார். நமஸ்தேமா. சார், பொதுவான கேள்வி என்னன்னா, இப்ப வீட்டுல நம்ம செலை வச்சு கும்பிடுறோம் இல்லைங்களா? ஆமா. ஒரு அடிக்கு மேல செலை வச்சு கும்பிடக்கூடாது அப்படிங்கறது கேள்விப்பட்டிருக்கிறேன் சார். சரி. இப்போ எங்க வீட்டுல எப்படின்னா, எங்க வீட்டுக்கார் ஆரம்பத்துல இருந்தே அவர் கம்பெனி 96ல ஆரம்பிச்சாருங்க. சரி. 96ல இருந்து என்ன பண்ணுவாருன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செலை வாங்கி வச்சுட்டு 2 சிலையா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது 2 சிலையா வாங்கினாருங்க. வாங்கிட்டு ஒரு சிலையை ஆத்துல கரைச்சிட்டு ஒரு சிலையை மட்டும் வீட்டுல வச்சிருக்காங்க. அப்போ வருஷம் வருஷம் என்ன பண்றாருன்னா, புது சிலை வாங்கிட்டு இந்த பழைய சிலையை ஒரு வருஷம் கழிச்சு, விநாயகர் சதுர்த்திக்கு வாங்குறது பழைய சிலை ஒரு வருஷம் கழிச்சு கொண்டு போய் கரைச்சிடுறாருங்க. அந்த புது சிலை அந்த ஒரு வருஷத்துக்கு இருக்குங்க. புதுசா வாங்குற சிலை 2 அடி 3 அடி அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கிறோம். அப்படி வச்சுக்கலாங்களான்றது ஒண்ணுங்க. ரெண்டாவது, அது இல்லாம ஒரு சின்ன சாய்பாபா சிலை ஒன்னும், ஒரு சின்னதா இன்னொரு பிள்ளையார் சிலையும் இருக்குங்க. இதுக்கு இப்ப ரீசெண்டா என்னன்னா, வியாழக்கிழமை ஒரு பாலாபிஷேகமும் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அபிஷேகம் பண்றாரு. அப்படி வீட்டுல அபிஷேகம் பண்ணலாங்களா? அது சரியா தவறான்னு கேட்கணும் சார். இது ஒண்ணுங்க. எனக்காக என்ன கேட்கணும் அப்படின்னாக்கா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க. அது இன்னும் கியூர் ஆகல சார். அதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆபரேஷன் பண்ணோங்க. மறுபடியும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. அது எப்போ கியூர் ஆகும், கியூர் ஆகிறதுக்கு என்ன பண்ணும் ஒண்ணு சார். ரெண்டாவது, கம்பெனி ஒண்ணு நடத்திட்டு இருக்கோம். என்னோட நேம்ல தான் கம்பெனி நடந்துட்டு இருக்குது. தடங்கல்கள் நிறைய இருந்துட்டே இருக்குங்க. கடனும் இருக்கு.
கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுமான்னு, ஏற்கனவே ஒரு தடவை பணம் கட்டி ஜாப் கிடைக்காம போயிடுச்சுங்க சார். மறுபடியும் கிடைக்குமான்னு கேட்கணும். இப்போ நாங்க 2-3 ஜோதிடத்தை பார்த்தப்போ கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, நான் காலேஜ் முடிச்ச வருஷம் ஒரு 1 இயர் வந்து கவர்மெண்ட்ல அப்ரெண்டிஸா ஒர்க் பண்ண EB-ல. சோ அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற யோகம் அதோட முடிஞ்சிருச்சுங்களா இல்ல இனி மறுபடியும் கிடைக்கணுமான்னு கேட்கணும் சார். ரொம்ப நல்லதுமா. உங்களுக்கு உண்டான கேள்விக்கு உண்டான பதில்கள் சொல்றேன். ஆனா இத்தனை விஷயத்துக்கு உண்டான பதில் சொல்ல முடியுமா தெரியல. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5000 வருஷகாலம் 6000 வருஷகாலம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்ததி. அதுல ரொம்ப நேரத்தை குறுக்கி அதுலயும் ரொம்ப இங்க வரத்துக்கு முன்னாடி இந்த கிரகங்கள் ஓடுறது, இந்த கிரகங்களுக்கு வாளுக்கு எடுத்து சொல்லணும். சும்மா ஏதோ வாளுக்கு சொல்லணுங்கிற விஷயங்கள் கிடையாது. நீங்க ரொம்ப நிறைய கேட்டிருக்கீங்க. அதுல முதல்ல பொதுவான விஷயம் எல்லாத்துக்குமே போகிற மாதிரி சொல்லலாம். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அதாவது ஒரு அடிக்கு மேல இருக்கப்படாதே. ஆனா நவராத்திரி அன்னைக்கு கொழு வித்தியாசமா இருக்கே, வாங்கலாமா? நவராத்திரி அன்னைக்கும் அல்லது விநாயக சதுர்த்தி அன்னைக்கும் விற்கக்கூடிய சிலைகள்ல அதோடைய அளவுகள் நம்ம பெருசா பார்க்க வேண்டியது கிடையாது. எதனால ஒரு அடிக்கு மேல அதுக்கு உண்டான நைவேத்தியம், அதான் ஆகம விதி பிரகாரம் சுவாமி இத்தனை அடிக்கு இருக்கு, இத்தனை விஷயங்கள் இருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்புல நைவேத்தியம் பண்ணணும், அதுக்கு தகுந்தாப்புல அபிஷேக ஆராதனை பண்ணணும்னு. ஒரு குழந்தை இருக்கான், ரொம்ப தடியா ரொம்ப பெருசா அழவா இருந்துட்டு இருக்கான். அப்போ அவளுக்கு சாப்பாடு நீங்கள் இத்தினூண்டு கொடுத்துட்டு இருக்கேன், பத்துமோ? பத்தாது. அவளுக்கு நல்லா வயர் நிறைய சாப்பாடு கொடுக்கணும். அதே மாதிரி குழந்தை பெற்றதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டோம்னா சரியாகுமா? கிடையாது. அதே மாதிரி தான் விக்கிரகேன அபிஷேகத்தக, விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது, விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது, விக்கிரகத்துக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதில் எந்த விதமான சங்கடமும் கிடையாது. அதாவது பொதுவாக விக்கிரகங்கள் வீட்டில் வச்சா பூஜை பண்ணியே ஆகணும். ஒரு கால அளவு, அதாவது இந்த மாதிரி ஒரு ஜான் அளவு அல்லது நம்மளுடைய முளம்னு சொல்லுவா, இந்த முளம் அளவு நம்ம விக்கிரகத்தை வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல ஆகம விதி பிரகாரம் நைவேத்தியம் இது போன்ற பண்ணணும். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகரை கேளுங்க, இன்னும் உங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லி தருவாங்க. இதுதான் முறை. அடுத்த கேள்வி, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை சனி தசையில் செவ்வாய் புத்தி. நீங்கள் கரெக்டாக நீங்கள் பேசுகிற நேரத்துலையும் இந்த இப்போ நடக்கக்கூடிய நேரத்துலையும் நீங்கள் செவ்வாயுடைய சூக்ஷமம் தான் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் இது சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறது. ஆபத்துக்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு பைரவர் வழிபாடு. நம்ம பைரவரை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். ஒரே பைரவர் 12 மாதத்துக்கு தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு என்னென்ன ரூபமாக காட்சி அளிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் தேய்பிர அஷ்டமி பைரவ வழிபாடு நிச்சயம் பண்ணுங்க. வீட்டில் பைரவர் வச்சு பூஜை பண்ணுங்க. அதுமாதிரி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க. 2 தீபங்கள் ஏற்றுக்கோ. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். அழைப்பிற்கு நன்றி. சரி, இவங்க கேட்ட மாதிரி இந்த விக்கிரகங்கள் வந்து ஒரு அளவிற்கு மேல இருந்தாக்க நம்ம அதை தினமும் நித்தியப்படி பூஜை செய்தாலும் கூட அதற்கு வந்து உரு ஏறும். கோவில் அப்படிங்கும் போது அதனுடைய இது வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனா வீடு அப்படிங்கும் போது அந்த உரு ஏறின சிலை வந்து வீட்டுல இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாங்களே சார். ஒரு நாட்டியாஞ்சலிக்கு நம்ம போனோம். அப்படி போகும்போது முன்னாடி நடராஜ சிலை இருக்கா. அந்த நடராஜ சிலைக்கு அவ நைவேத்தியம் பண்றாளா என்ன? கிடையாது. நம்ம ஏர்போர்ட்டில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு சிலை நம்ம வரும்போது பார்க்கலாம், போகும்போது பார்க்கலாம், 2 பக்கம் குத்து விளக்கு பார்க்கலாம். அந்த சிலைக்கு டெய்லி நைவேத்தியம் பண்ணுறாளா என்ன? கிடையாது. அப்போ சிலை வச்சா மட்டும் கிடையாது, எப்பவுமே சிலை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் சுவாமியை ஆவாகனம் பண்ணணும். ஆவாகனம்னா முதல்ல அர்ப்பணிக்கிறது. ஒரு ஜீவன் இருந்தால், ஒரு உடல் இருந்தால் பத்தாது, உடலுக்குள்ளே ஜீவன் இருக்கணும். அந்த ஜீவன் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டேன்னா, முன்னாடி சிற்பசாஸ்திரங்களும் வாத்தியார், அதாவது பூஜை பண்ணுறவா சிவாச்சாரியார் என்ன பண்ணுவா, அதில் வந்து ஜீவனை அதில் ஏற்றுவா. ஒரு வருஷத்துக்கே பார்த்துட்டோம்னா ரொம்ப அழகாக நீங்கள் இன்றைக்கி நம்ம சொல்லிட்டோம் யுகாதி பண்டிகைன்னு சொல்லிட்டோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நேத்திரம் இருக்குது, ஜீவன் இருக்குது, நட்சத்திராதி இருக்குது, சந்திரக இருக்குது, சௌரமான, அது மாதிரி சர்வ முகூர்த்தம், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தால் தான் வருஷமே உருவாகுது. ஒரு வருஷம் இருக்கணும்னா அதில் நேத்திரம் வேணும், ஜீவன் வேணும், முகூர்த்தம் வேணும். முகூர்த்தம் இல்லாத வருஷத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. அதே போன்று தான் ஒரு விக்கிரகம் இருந்ததுன்னா அந்த விக்கிரகத்துக்கு பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. முதல்ல அதுக்கு பிராணனை கொடுக்கணும். அந்த பிராணனை கொடுத்தாதான் அது விக்கிரகம், விக்னங்களை தீர்க்கக்கூடிய ஒரு கிரகமாக அந்த இடத்துல இருக்கும். இல்லை என்றால் அது சிலை. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். கரூர்ல இருந்து யாருமா பேசுறீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் உமாங்க மேடம். உமாமா, இன்னைக்கு யாருக்கா கேள்வி கேட்க போறீங்க? யுகாதி வாழ்த்துக்கள் மேடம். உங்களுக்கும் உரித்தாகுக. நல்ல யூஸ்ஃபுல்லான ஆன்மீக டிப்ஸ் எல்லாம் சொல்றீங்க. மிக்க நன்றி உமாமா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. இன்னைக்கு யாருக்கா கேள்வி கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேட்க போறாங்க. அவங்க பேர்? ஹலோ, அவங்க பேர் என்னமா? அவங்க பேர் யூகே பிரீத்திகா. டேட் ஆஃப் பர்த்? 20/2/2002 மேடம். டைம் ஆஃப் பர்த்? டைம் ஆஃப் புதன்கிழமை காலை 6 மணி 6 நிமிடம் AM. சரிங்கம்மா. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன?
கிருத்திகை ராசி, கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி மேடம். சரி, என்ன கேட்கணுமா அவங்களுக்காக? பாப்பாவோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு, அவங்க ஃபியூச்சர்ல எப்படி படிப்பாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். சார் கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், யுகாதி வாழ்த்துக்கள். யுகாதி நல்வாழ்த்துக்கள்மா. நான் கணிச்சிட்டேன். இந்த அவங்களோட கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்க. சரிங்க சார். இவங்களுடைய லக்னம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா மகர லக்னம். புதன் ரொம்ப அழகா இருக்கு. அதாவது புதன் வந்து ரொம்ப லக்னத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா இவாளை உட்கார்ந்து படிக்க வைக்கிறது தான் பெரிய சிரமம். மற்றபடி பின்னாடி நல்லா படிப்பா, கவலைப்பட வேண்டாம். எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமா, கெமிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தமா, ரிசர்ச் சம்பந்தமான இவாளுடைய லைஃப் வந்து தொடரும். இன்னொரு தடவை கேளுங்க. மெடிசனுக்கு பொதுவா பார்த்துட்டேன்னா என்ன கிரகம் நன்னா வரணும் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் வந்து நன்னா இருக்கணும். செவ்வாய் குருவுடைய அமைப்பு நன்னா இருந்ததுன்னா நீங்க சொல்ற விஷயங்கள் நன்னா இருக்கு. இவாளுக்கு 8ஆம் இடம், அதாவது 8ஆம் இடம் புதனுடைய வீடா இருக்கங்காட்டி ஒருவேளை இவா படிக்கலாம்னு போயிட்டு திருப்பி மாறப்படாது, கவலைப்பட வேண்டாம். நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தை பார்த்தாச்சு, குரு நன்னா இருக்கா அப்படின்னு பார்த்தா குரு வக்ரகதின்னு சொல்லுவா. அதாவது 2 மைனஸ் அதுல இருக்கங்காட்டி நான் அதை சொல்லலை. ஆனா ரிசர்ச்ல இவா ஏற்படுவா, ரிசர்ச்ல நன்னா வருவா அப்படின்னு சொன்னேன். கெமிக்கல்னு ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன். அந்த கெமிக்கல் சம்பந்தமாக, அதே மாதிரி மருந்து சம்பந்தமாக இவாளுடைய ஆராய்ச்சி ரொம்ப நல்லா தொடரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு, கவலைப்பட வேண்டியதில்லை. அழைப்பிற்கு நன்றி சார். குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழந்தைக்கு எப்போ சார் ஜாதகம் பார்க்கலாம், எப்போ அதற்கான பரிகாரங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம்? அதுக்கு முன்னாடி நீங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டியை பத்தி சொல்லியிருந்தேன். ஆஹா, திருஷ்டியை பத்தி சொல்லியிருந்தனோ இல்லையோ, போகும்போது வரும்போது எல்லாரும் திருஷ்டிங்கிற, பரவாயில்ல நானே ஒரு திருஷ்டியா மாறியாச்சு. அதே மாதிரி குழந்தைய பத்தி சொல்லும் போது பார்த்தோம்னா எப்போ குழந்தைக்கு இது வைக்கலாம், ஜாதகம் எழுதுறான். அதாவது சம்ஸ்காரம்னு சொல்லுவா. சம்ஸ்காரம்ல மொத்தம் நிறைய சம்ஸ்கார முறைகள் இருக்கு. பிரதானமா 24 சம்ஸ்கார முறையை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. எப்போ பேர் வைக்கணும், நாமகரணம் எப்போ வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு எப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணணும், எப்போ யஜ்ஞோபவீதம் பூணல் போடணும், எப்போ இந்த குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்தணும், எப்போ அக்ஷர அபியாசம், எப்போ வந்து அந்த அக்ஷரத்துல அபியாசம் பண்ணி இந்த குழந்தைய இது பண்ணணும்ன்றது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்குண்டான வெப்சைட்டும் நான் போட போறேன், எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு, இந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதுறது 1 வருஷம் 8 மாசம். 1 வருஷம் 8 மாசம். இந்த 1 வருஷம் 8 மாசத்தை கணக்கில் எடுத்துக்கணும். அதாவது ஜாதகத்துல சொல்ற விதி பிரகாரம் பார்த்துட்டேன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய மாதத்தையும் கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 1 வருஷம் 8 மாசம் சரியான வகையில கணக்கு எடுக்க முடியாதவா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 1 வருஷம் 8 மாசம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜாதகம் கணிதம் போட்டுட்டு அந்த ஜாதகத்தை பிள்ளையார்கிட்ட வச்சு பூஜை பண்ணி, குலதெய்வத்திட்ட வச்சு பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தை படிக்கணும். படிக்கிறதுக்கு முன்னாடி அது நல்ல நாளா இருக்கணும், இந்த குழந்தைக்கு நல்ல நாளா இருக்கணும், நல்ல வேதம் படிச்சவா, நல்ல சாஸ்திரம் படிச்சவா, நல்ல ஜாதகம் படிச்சவாள்கிட்ட கொண்டு போய் பார்க்கணும். அவ கைராசி அவ வாழ்க்கை ஃபுல்லா தொடரும். சிறப்பா சொன்னீங்க சார். ஆனா இப்ப ஜாதகம் அப்படிங்கறது என்னன்னாக்க வாழ்க்கையில வரக்கூடிய இன்னல்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கறத சொல்ற ஒரு மார்க்கம் தான் இல்லைங்களா? இப்போ இந்த 1 வயசு 8 மாதத்திற்குள்ள அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் சரியா நடக்கல அப்படின்னாக்க அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது எப்படி மாற்றி அமைப்பது? நான் ஒரு சின்ன விஷயம் இந்த நிகழ்ச்சியில நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஜாதகம்ங்கிறது எதிர்கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. என்ன சாமி நிகழ்ச்சியிலேயே நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய பாப புண்ணியங்கள் அதுக்குள்ள போய் பதிவாகும். நீங்க பிறருக்கு மரியாதை கொடுத்தால் உங்க ஜாதகத்துல அடுத்த ஜென்மால சூரியன் நன்னா இருக்கும். சூரியன் தான் மரியாதை கொண்டிருந்தவர். பித்ருவுக்குண்டான காரகன் சூரியன். அப்போ பித்ருவுக்கு நீங்க நல்லா பயபக்தியா பார்த்துட்டேன்னா ஜென்மத்துல சூரியன் நன்னா இருக்கும். மாத்ரு காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன். மனோபலத்தை நன்னா வச்சுட்டு இன்னொருத்தர் மனசை நசிப்பிக்காம இன்னொருத்தர் மனசை கவலைப்படுத்தாத கஷ்டப்படுத்தாத அம்மாவை நன்னா வச்சுட்டா அடுத்த ஜென்மால சந்திரன் உங்களுக்கு நன்னா இருக்கும். செவ்வாய், நீங்க ஆரோக்கியமா இருந்து பிறருக்கு ஆரோக்கியத்தை பேணி காத்து உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட மனைவி குழந்தைகளை ஆரோக்கியமா நீங்க பார்த்துக்கும் பொழுது செவ்வாய் நன்னா இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் நன்னா இருக்கும். புதன் வித்யாதானம்னு சொல்லுவா. யாருக்கு படிப்பு ஏழையோ அவளுக்கு வித்யாதானங்கள் படித்து தானும் கொடுத்த வித்தையை பிறருக்கு கற்றுக் கொடுத்தல் அப்படின்னு வரும்பொழுது, எனக்கு மட்டும் தெரிஞ்சு கொடுத்து ஜோதிடம் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இல்லாம பிறருக்கு கற்றுக் கொடுத்தல் இருந்தா புதன் ஜென்மத்துல நன்னா இருக்கும். அதே மாதிரி குரு தெய்வ காரியங்களை அனுஷ்டித்து, தெய்வ காரியங்களை பிரார்த்தனை செய்து, தெய்வ காரியங்களை நிந்திக்காம நல்ல
சுவாமியை நல்லா வேண்டிண்டு தான தர்மங்களில் பண்ணும்போது அடுத்த ஜென்மால குரு நன்னா இருக்கும். சுக்கிரன் கல்யாணம் பண்ணிண்டு ஆத்துக்காரி கூட சந்தோஷமாக இருந்து அவளை நன்னா பார்த்துண்டு அவளை நன்னா இது பண்ணிண்டு அதே மாதிரி செலவு கையில் கிடச்சக்கூடிய வரவுகளை அது சரிசமமாக செலவு பண்ணிட்டு நியாய மார்க்கத்தில் இருக்கும் பொழுது சுக்கிரன் நன்னா இருக்கும். பாபங்கள் நிறையா சேர்க்கும் போது சனி ரொம்ப நன்னாயிடும். அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கோபத்தை நிறையா குறைச்சிக்காத கோபத்தை பயங்கரமாக கொண்டு வரும்பொழுது ராகு ரொம்ப நன்னாயிடும். ஆக இத்தனை விஷயங்களும் இருக்குது. அதுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதா ஞானகாரகன்னு சொல்லக்கூடிய கேது நன்னா இருக்கும். அப்போது ஜோதிஷ சாஸ்திரம் எந்த கிரகம் நன்னா இருக்கும் எந்த கிரகம் சரியில்லைன்னு நம்ம பண்ணக்கூடிய விதி பிரகாரம் இதான் எத் பாவேன தத்பலக அப்படின்னு சொல்கிறது. என்ன பாவம் பண்ணுறோமோ அதுக்குண்டான பிரதிபலன்கள் உண்டு. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459595. சார், வீடுகள்ல வந்து ஹோமங்கள் பண்றது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். குழப்பம் எங்க வருதுன்னா, ஹோமம் செய்ததற்கு பிறகு அந்த ஹோமம் செய்யப்பட்ட பொருட்களை வந்து என்ன பண்ணுறது, எப்போ எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது? ஆனா ரொம்ப அழகா சொன்னேன். குழப்பம் எப்போ வர்றது அப்படின்னா ஹோமம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்படின்ட்டு இல்லை. ஆக்சுவலாக குழப்பத்தில் தான் அவள் ஹோமமே பண்ணுறா. நம்ம வாழ்க்கை தெளிவாகணும்னு நிச்சயம் தெளிவாகிடும். ஏன்னா யஜ்ஞேன சர்வகாரியன அனுகூலம். ஏதாவது சர்வகாரியத்துக்கும் யஜ்ஞத்தில் வந்து அனுகூலம் இருக்குன்னு சொல்லுவாள். ஆனால் சரியாக சொன்னேன், அதை எப்போ எடுக்கிறது? ஏன்னா யாருக்குமே தெரியறது இல்லை. ஹோமத்தை பண்ணியாச்சு அப்போவே எடுத்துடுறதா, இல்லை ஒரு 10 நாள் கழித்து எடுக்கிறதா, இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு எடுக்கிறதா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இரும்பில் பண்ணுறதை நிறுத்திடணும். இரும்பில் நம்ம ஹோமகுண்டமாக பண்ணுறதை நிறுத்தணும். செங்கலில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது எடுக்கிறது நீங்கள் பார்த்துட்டோன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அடுத்த நாள் பிரதோஷம், அதாவது நீங்கள் பண்ணினதுக்கு அடுத்த நாள் தான் எடுக்கணும். அதாவது புனர்பூஜைன்னு சொல்லுவாள். புனர்பூஜைனா அடுத்த நாள் காலையில் பண்ணக்கூடிய பூஜை முறைகள்னு சொல்லுவாள். அந்த புனர்பூஜையை பண்ணிட்டு தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. அடுத்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி தினங்களாக பிரதோஷ தினமாக விசேஷ தினமாக இல்லாமல் இருந்தால் நிச்சயம் நீங்கள் வந்து இதில் வந்து எடுத்துக்கலாம். யதாஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருந்து அதை எடுத்து நிகழ்த்தி வைக்கலாம். அதே மாதிரி பண்ணின செங்கலை நம்ம பாத்ரூமோ இல்லை வாஷ் மிஷினோ அல்லது நம்ம சாக்கடைக்கு பயன்படுத்தக்கூடிய அபர காரியங்கள் மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாக இல்லாமல் சுபகாரியங்களுக்கு பயன்படுத்துறது ரொம்ப ஜீவனை கொடுக்கும். அது நல்ல பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிறப்பாக சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேம், நான் ரேகா பேசுறேன். நானு ரேகாமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மின்ட்ல இருந்து கால் பண்றேங்க. தம்பி கோசம் கேட்கணும். சொல்லுங்கம்மா. தம்பியினுடைய பெயர் என்ன? பர்னிதரன். ஓகே. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 20th September 1985. டைம் ஆஃப் பர்த்? 10:10 AM. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். சரிம்மா, என்ன கேட்கணும் அவருக்காக? இவருக்கு ஆல்மோஸ்ட் அலையன்ஸ் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கோம். இப்போ அப்பா இறங்கி தவறி 11 மாசம் ஆகுது. இல்ல 12 இயர்ஸ்க்குள்ள பண்ணணும், அந்த 1 இயர்க்குள்ள பண்ணோன்றதால ரொம்ப இதுவா பாத்துட்டு இருக்கோம். ஆனா எதுவுமே செட் ஆகல. சரிங்கம்மா, இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். 20 செப்டம்பர் 1985 தானே சொன்னேன்? ஆமாங்க. இவா 10:10 தானே கார்த்தால சொன்னேன்? 10:10 காலையில. நல்லது. இவளுக்கு கேட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கா, கரெக்டா? ஆமா ஆமாங்க. விருச்சிக ராசியில பிறந்திருக்காங்க. ஆமாங்க. திருமணம் காரியத்தை பத்தி கேட்டிருக்கீங்க. ஆமா. இவாளுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படின்னு பார்த்துட்டேன்னா இவாளுக்கு சுக்கிர திசையில செவ்வாய் புத்தி சந்திர அந்தரம் சுக்கிர சூக்ஷமா நடக்கிறது. இவங்க ஜாதக பிரகாரம் பார்த்துட்டோம்னா சுக்கிர திசையில செவ்வாய் புத்தி நன்னா இருக்கா அப்படின்னா காரியம் வர மாதிரி இருந்து தட்டி போகும்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் புத்தியில திருமண காரியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கறது. எப்போ இவாளுக்கு பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா 2016 ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் ராகுவுடைய புத்தி வர்றது. இந்த ராகு புத்தியில இந்த ஜாதகத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. ஆனால் இதுக்கு உண்டான பிராயஸ்தங்கள் பிரதிபலன்கள் கரெக்டா பண்ணிக்கணும். ஏன்னா ராகு கேதுங்கிற தோஷங்கள் ஜாதகத்துக்கு இருக்கு. குரு வந்து பலம் இல்லாம இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆக இதெல்லாம் இருந்தாலும் ஜாதகம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. அந்த பிரமாதத்துக்கு உண்டான விஷயங்களை நிலைநாட்டிக்கிறதுக்காக சில பிராயஸ்தங்கள் பண்ணிக்கணும். அதனால சீக்கிரமா கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான பிரார்த்தனை நான் வச்சுட்டு இதுக்குண்டான பரிகாரங்களும் சரியா பண்ணிக்கோங்கன்ற ஒரு அட்வைஸை சொல்லிக்கிறேன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. நேர் இணைப்புல இல்ல சார். இந்த துளசி மாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்பெல்லாம் வந்து வீட்டுல கண்டிப்பா வந்து துளசி மாடங்கள் இருக்கும் இல்லையா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த அபார்ட்மெண்ட் சிட்டி லைஃப்ல வந்து அது வந்து ஒரு சில வீட்டுல மட்டும்தான் இன்னமும் ஃபாலோ பண்றாங்க. துளசி மாடம் வீட்டுல கண்டிப்பா வைக்கணுமா? அதனுடைய தாத்பரியங்கள் சொல்லுங்களேன். துளசி அப்படின்னு மந்திரம் சொல்லும் போது துளசி அம்பாள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அது வந்து அம்பாளாகவே நம்ம இது பண்றோம்.
யோகினி சுரூபமாக இருக்கக்கூடியவள், பத்னி சுரூபமாக இருக்கக்கூடியவள், பவித்ரேன ரூபக பவித்ர ரூபமாக இருக்கக்கூடியவள். இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம், ஒரு துளசியை வச்சு பிரார்த்தனை பண்ணோம்னா நம்ம யாரா மாறுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானா பிரம்மனாக மாறுவோமா. ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை சேகரித்து கொண்டு போய் இறைவனிடத்துல சமர்ப்பிக்கணும் பண்றது அம்பாளுடைய ஒரு பெரிய விஷயமாக இருந்துருக்கு. கங்கை எப்படி நம்மளுடைய மனதையும் எண்ணத்தையும் செயலையும் உடல்ல இருக்கக்கூடிய பாபத்தையும் புனிதம் செய்கிறதோ, ஒரு தாயானவள் எப்படி ஒரு குழந்தையை காட்பித்து வளர்த்து அதை பெருசாக்கி அதை மற்றவாழ்கிட்ட ஒப்படைக்கிறாளோ, அதே மாதிரி நம்மள இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழகாக எடுத்து அதை தூயப்படுத்தி அதை செலவு பண்ணி அழகாக கொண்டு போய் பெருமாள்கிட்ட எப்படி கொடுக்கணுமோ அதை கொடுக்கக்கூடியவர் தான் அம்பாள். அது வெறும் புஷ்பம் கிடையாது. நான் நம்ம நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்கேன், எந்த புஷ்பத்தை 12 மாதங்களும் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் துளசிக்கு தான் முதல் இடத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட துளசி ரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையை அந்த காலத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வீட்டினுடைய மத்திய பாகத்தில் வைக்குவா. அதே மாதிரி வீட்டினுடைய பின்பகுதியில் வைப்பா, வீட்டினுடைய முன்பகுதியிலையும் வைப்பா. ஏன்னா வீடு நேர் கோட்டில் இருக்கும், கடைசியில் கொள்ளையிலன்னு சொல்லிட்டு வைப்பா. டெய்லி துளசியை சுற்றி பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த லோகத்துக்காக ஜீவராசிகளுக்காக நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய தீர்த்தமாகப்பட்டது அந்த அம்பிகை ரூபமாக லோகா ரூபமாக போகுமா. இந்த உலகத்துக்காக காத்தால் எந்திரிச்சாச்சு, நான் சூரியனுக்கு என்ன பண்ணியிருக்கேன் நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்லிடுவேன், இன்றைக்கி காலையில் 3 தடவை தீர்த்தம் விட்டுருக்கேன் சூரியனுக்கு. அதே மாதிரி இந்த இயற்கைக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அர்க்கியம்னு சொல்லுவாள். நம்மளால் முடிஞ்ச மந்திர ரூபமாக சுத்தி பண்ணணும், சுத்தினா சுத்திகரிக்கணும்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட விஷயங்கள் கொண்டது தான் துளசி. அந்த துளசிக்கு தீர்த்தத்தை விட்டு அந்த துளசியானப்பட்டவள் வீட்டை காப்பாள். அந்த துளசியாகப்பட்டது இறைவனுடைய அனுகிரகத்தை கொண்டு சேர்ப்பாள். அதுதான் சாயோகவை பிரம்மம் ரகசிய, இந்த பிரம்மத்துடைய ரகசியத்தை மனுஷனுக்கு எடுத்து உரைக்கக்கூடியதும். நம்ம ஹிருதயத்தில் வச்சு மனசார பிரார்த்தனை செய்யும் பொழுது 100% இந்த துளசியாகப்பட்டது நம்ம ஆரோக்கியத்தை பேணி காக்கக்கூடியது. ஆயுர் வேதம், வேதத்தில் ஒரு வேதமாக ஆயுர் வேதத்தில் ஆரோக்கியத்தை பேணி காக்கக்கூடிய ஒரு மிருத்யுஞ்சய மருந்தாக இருக்கக்கூடியது துளசி. அதே மாதிரி பவித்ரேன ரூபங்கள், எத்தனையோ பாவங்கள் தினந்தினே தினம் பண்ணக்கூடிய பாபங்களில் சூக்ஷமேன தெரிஞ்சும் தெரியாத பண்ணக்கூடிய பாபங்கள் கூட இந்த துளசி பிரார்த்தனையினால நிவர்த்தியாகி எப்படி கங்கையில் போய் நம்மளுடைய தேக புனிதமாகிறதோ அது மாதிரி மனோசுத்தி அப்படிங்கிற சுத்தி அந்த இடத்துல ஏற்படுறது. அதனால் துளசியை வச்சு பூஜை பண்ணுறது பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். 12 மாதங்களும் சிறந்ததாக பூஜை பண்ணும் பொழுது சர்வ பாப நிவர்த்தி, எல்லா பாபங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறோம். துளசி குறித்த மிக பயனுள்ள தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்பு பட்டவாளுக்கும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பற்று பேயென்ன புறச்சமய பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையே இன்றி வாயின் மீதெளிந்து ஓ செய்வ சித்தானந்த வழிதேறி அதீத வாழ்வே போயன் மீ அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளா கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணி விரஞ்சும் பெரும்பேரும் நான் பெற்ற அதனால் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி. இவ்வளவு நேரம் நாம ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடத்தை குறித்த இன்னும் நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு சர்வமத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதே கட்டங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஜாதக கட்டங்கள். ஒவ்வொரு கட்டங்களின் சிறப்புகள் குறித்து சொல்லுங்க சார். அதாவது நிர்ணயிக்கப்பட்ட மனித வாழ்க்கையை
உறுதியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. ஒவ்வொரு ஜாதக கட்டங்களையும் பார்த்து ஜனனகால ஜாதகப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஜாதக கட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 கட்டங்கள், 9 நவ கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள். இதை மட்டும் வச்சு ஒரு மனுஷனுடைய வாழ்நாள் முழுவதும் உள்ள யோக பலன்களையும் பாவ புண்ணியங்களையும் நிச்சயமாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு. அந்த வகையில் இந்த 12 கட்டங்களில் முதல் கட்டம் எடுத்துட்டிங்கன்னா லக்னம். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தை வச்சு அந்த ஜாதகருடைய நிறம் என்ன நிறத்தில் இருப்பார், எந்த மாதிரியான குணநலன்கள் அவருக்கு இருந்துகிட்டு இருக்கும், எந்த மாதிரியான ஆயுள் காலம், எந்த மாதிரியான உருவ அமைப்பு, இதுவெல்லாம் லக்கணத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி லக்கணத்துக்கு அடுத்து 2ஆம் இடம், அதாவது தனம் ஸ்தானம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வச்சு அவருக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய தன அமைப்பு. நம்ம எத்தனை கோயிலில் எவ்வளவு தான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் உங்களுக்குன்னு என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்குதோ அந்த தன அமைப்பு தான் உங்கள் வாழ்நாளில் வரும். அதை நம்ம அந்த தனஸ்தானத்தை வச்சு தனம் குடும்பம், அதாவது எந்த வயசில் உங்களுக்கு குடும்பம் அமையும், எத்தனை குழந்தைகள் இருந்துகிட்டு இருக்குது, கௌரவமான வகையில் குடும்ப வாழ்க்கை அமையுமா, இந்த மாதிரியான விஷயங்களை தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். 3ஆவது கட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர்கள், அதாவது உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எத்தனை பேர், அவங்க மூலமாக உங்களுக்கு நன்மை இருந்துகிட்டு இருக்குதா, இல்லை தேவையில்லாத பிரிவு உங்களை மனசை வாட்டக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை 3ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். 4ஆவது கட்டம், அதாவது ஜாதகப்படி 4ஆவது கட்டங்கள் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் மாதுர்ஸ்தானம். 4ஆவது இடத்தை வச்சு அவருக்கு இருக்கக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட வகையில் உடல் உபாதைகள் இருந்துகிட்டு இருக்குமா, நோய் நொடிகள் இருந்துகிட்டு இருக்குமா, அல்லது எந்த வயசில் எந்த மாதிரியான நோய் அல்லது கொடிய நோய் வருது, அல்லது தாயார் சம்பந்தப்பட்ட வகையில் மாதூர் காரகன் என்று மாதூர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல அவருடைய தாயாருக்கும் பிள்ளைக்கும் உண்டான உறவுகள் எப்படி இருந்துகிட்டு இருக்கும். இன்றைக்கி எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா மகனுக்கும் பிள்ளைக்கு மகனுக்கும் அம்மாவுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த மாதிரி பிரச்சனைகள் எந்த வயசில் வந்துகிட்டு இருக்குது, எவ்வளவு வருஷத்துக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை 4ஆம் இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தாயாருடைய ஆயுள் காலமும் தெரிஞ்சுக்கலாம். அதில் கண்டிப்பா சார் 12 கட்டங்கள் 4 கட்டங்கள் வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு தொடர்ந்து நம்ம பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சிவகாமிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? அவருடைய பெயர் என்னம்மா? சரிங்க, பிறந்த நேரம், ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ஹஸ்த நட்சத்திரம் என்ன ராசி? கும்பராசி. சரிம்மா, என்ன கேட்கணும் உங்க கணவருக்காக இன்னைக்கு? ஆக்சுவலா அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கார். சரிங்க. ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ் பாத்தீங்கன்னா எந்த நாங்க இது வரைக்கும் ஒரு 3-4 பிசினஸ் மாத்திட்டோம். எந்த பிசினஸ் பண்ணாலும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுல ஒரு லாஸ் இருந்துட்டே இருக்கு. சரிங்க. அதே மாதிரி அவர் யார நம்பி கூட பார்ட்னரா சேர்த்து அவங்களும் அந்த பிசினஸ்ல லாஸ் பண்ணிட்டு போறாங்க. ஓகேமா, கவலைப்படாதீங்கம்மா. இதற்கான தீர்வு இப்ப சார் சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க மேடம். நட்சத்திரம் அஸ்தம் சொன்னீங்களா? ஏன்னா அஸ்தம் கும்பராசி வராது, நட்சத்திரம் அவிட்டமா இருந்தால் மட்டும்தான் ராசி கும்பராசி வரும். கும்பராசியை சேர்ந்த இவருக்கு பாத்தீங்க அப்படின்னா கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணார் அப்படின்னா அவ்வளவு சரியா வந்துட்டு இருக்காதுங்க. எப்பவுமே ஒரு 4 பேர்த்தோடு சேர்ந்தோ அல்லது இன்னொருவரோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கும்பராசிக்கே உண்டான ஒரு விதிவிலக்கு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுங்க. 2வது, இவர் பண்ணக்கூடிய தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் பண்ணக்கூடிய அந்த தொழிலுக்கு பேர் வச்சிருப்பார் இல்லைங்களா, அந்த கம்பெனியுடைய பேரை சப்த கன்னிகளுக்கு அர்ச்சனை பண்ணி சப்த கன்னி பூஜை பண்ணி பிஸ்னஸ் தொழில் ஆரம்பிக்க சொல்லுங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் அமாவாசை அன்று சப்த கன்னிகளுக்கு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துடைய பெயரை வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது நிச்சயமான ஒரு பிரபல்யமான ஒரு மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கும்பராசிக்கு இப்போ கோச்சாரப்படி டைம் நல்லா இருந்துகிட்டு இருக்குது, பயப்பட வேண்டாங்க. அடுத்து வரக்கூடிய காலங்கள் அற்புதமாகவே இருந்துகிட்டு இருக்குது. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நேரத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஜாதக கட்டங்கள்ல 4 கட்டங்கள் பத்தி சொன்னீங்க சார், 5ஆம் கட்டம் பத்தி சொல்லுங்க. 5வது கட்டம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை வச்சு அவருக்கு அமையக்கூடிய, அதாவது வாழ்க்கையில அவர் செஞ்ச புண்ணியங்களுக்கு அவர் செஞ்ச தான தர்மங்களுக்கு உண்டான பலன் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. நம்ம எவ்வளவு தான் விழுந்து விழுந்து நம்ம தான தர்மம் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்துட்டு ஜோசியர் சொன்னாரே அப்படிங்கிறதுக்காக ஒரு தர்ம காரியம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புத்திரனுடைய ஆயுள் காலம் எப்படி, இந்த குழந்தை மூலமாக உங்களுக்கு பிரபல்யம் கிடைக்குமா, பெருமை கிடைக்குமா, அல்லது இந்த குழந்தை ஏன் தான் பிறந்ததோன்னு நினைக்கிற அளவுக்கு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குமா, இந்த மாதிரி அத்தனை
விஷயங்களையும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி 6ஆம் இடம், அதாவது சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 6வது இடத்தை வச்சு ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்ப்புகள், என்னதான் எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்தனை எதிர்ப்புகளையும் நம்ம வந்து முறியடிச்சு ஜெயிச்சு காட்ட முடியுமா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த 6ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். 6ஆம் இடம் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா தேவையில்லாமல் வழக்குகள், பஞ்சாயத்து, சிறை தண்டனை இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கெல்லாம் அடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்க முடியும். 6ஆம் இடம். 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை வச்சு அமையக்கூடிய மனைவி, நம்ம என்னதான் நம்ம விருப்பப்பட்டு முயற்சி பண்ணி நம்ம வந்து நினைச்சு வச்சிருந்தாலும் இன்னாருக்கு இன்னார்னு எழுதி வச்சதுபடி உங்களுக்கு எந்த மாதிரியான மனைவி அமையும், எந்த மாதிரியான குடும்பம் அமையும், அந்த மனைவி மூலமாக உங்களுக்கு மறுஜென்மம் எடுத்த மாதிரியான பெருமைகளும் பிரபலங்களும் கிடைக்குமா, அல்லது மனைவி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேருடைய மனசு கலக்கமான சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஆழமாக தெரிஞ்சுக்கக்கூடிய அற்புதமான இடம் தான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம். கண்டிப்பா சார், வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனை அப்படின்னாலே இந்த திருமணம் தான் சொல்வாங்க. அதனை குறித்து சொல்வது இந்த 7ஆம் கட்டம் இல்லையா? தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. பெயர் சொல்லுங்க. கணேஷ் பேசுறேங்க. கணேஷ், எங்க இருந்து கால் பண்றீங்க? கணேசன் பேசுறேங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? நான் என் பொண்ணுக்கு கேக்குறேங்க. அவங்க பெயர் சொல்லுங்க. பேர் வந்து நர்மதா. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 13/6/2003. டைம் ஆஃப் பர்த்? பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்துங்க 5:30 மணிக்குங்க. காலையா மாலையா? காலையா மாலையா சார்? சாயந்தரங்க. சாயந்தரம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? என்னங்க? ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி வந்து விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். சரி கணேசன் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? இப்போ என் பொண்ணு கொஞ்சம் அசம்பந்தமா இருக்கிறா. சரிங்க. படிப்புல கொஞ்சம் இதாவே இருக்கிறா, அது கொஞ்சம் கேட்கணும் உங்ககிட்ட. சார், இதற்கான தீர்வு சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கங்க சார். அனுசம் நட்சத்திரம், விருச்சிக ராசி, பெயர் வந்து நர்மதான்னு கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. ராசிப்படி சரியான பெயர் வச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி அனுசம் நட்சத்திரமா இருந்துட்டு இருந்து ராசி விருச்சிகமா இருக்கிறதுனால தற்சமயம் 7.5 சனியோட ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்குது. சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறத விட இதே சனி பகவானோட செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கும் பொழுது தேவையில்லாத குழப்பங்கள், சுறுசுறுப்பு கம்மியாகக்கூடிய சூழ்நிலை, முன்னாடி இருந்த அந்த விறுவிறுப்பு, முன்னாடி இருந்த அந்த அறிவு கூர்மையெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடங்கலான மாதிரி சூழ்நிலை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதுவெல்லாம் தற்காலிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும், பயப்பட வேண்டாங்க. வரக்கூடிய அதாவது 2017 டிசம்பர் மாதத்து வரைக்கும், 2017 ஜனவரி மாதத்து வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் தானாகவே மாறிடும். தற்சமயம் வந்து கல்வியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் தடைகளும் தாமதங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சொல் பேச்சு கேட்காத ஒரு சூழ்நிலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவெல்லாம் சரியாகிறதுக்கு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்து நவகிரக சன்னதியில் சனீஸ்வர பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருங்க. இது மட்டும் போதும். இந்த பொண்ணுடைய நட்சத்திரப்படி மாலை நேரத்தில் பண்ணக்கூடிய அர்ச்சனை நிச்சயமாக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும், பயப்பட வேண்டாங்க. அழைப்பிற்கு நன்றி சார். நேரத்தை பேசுறதுக்கு முன்னாடி 7ஆம் கட்டம் வரைக்கும் பார்த்தோம் சார். 8வது கட்டத்தில் இருந்து பற்றி சொல்லுங்க. ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை வச்சு அந்த அவருக்கு இருக்கக்கூடிய, அதாவது எவ்வளவு அவருடைய ஆயுள் எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தீர்க்கமாக தெரிஞ்சுக்க முடியும். 2வது, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் இடையில வந்து கண்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு தான் இருக்கும். என்னங்க, அந்த கண்டத்திலிருந்து தப்பிச்சுக்க முடியுமா அல்லது அந்த அந்த கண்டம் வந்து அதிக அளவு பாதிக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து உறுதியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய, அறுதியிட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 8ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். 8ஆம் இடம் பத்தி பேசும்போது சார், விதியை மதியால் வெல்ல முடியுமா? அந்த கண்டத்திலிருந்து வெளியே வர முடியுமா? விதியை மதியால் வெல்வதற்கும் ஒவ்வொருவருடைய ஜாதகத்துல வந்து மதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய ஆதிக்கம் வந்து அற்புதமான வகையில் அமைஞ்சிருந்தால் மட்டும்தான் விதியை மதியால் வெல்ல முடியும். மற்றபடி இந்த சந்திர பகவானுடைய ஆதிக்கம் இல்லாத ஜாதகத்துல விதியை மதியால் வெல்ல முடியும்னு விதண்டாவாதம் பேசிக்கலாம். அப்படி விதியை மதியால் வெல்ல முடியும்னா எத்தனை பேர் அதாவது முயற்சி பண்ணா முன்னேறலாம் சொல்றோம் இல்லைங்களா? முயற்சி பண்ண அத்தனை பேருமே கைத்து மேல் நடக்க முடியுதா? முயற்சி பண்ண அத்தனை பேரும் கதை எழுத முடியுதா? முயற்சி பண்ண அத்தனை பேரும் கட்டுரை எழுத முடியுதா? முயற்சி பண்ண அத்தனை பேரும் பாட்டு பாட முடியுதா? முயற்சி பண்ண அத்தனை பேரும் நடிப்புத்துறையில் செய்ய முடியுதா? நான் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நீங்க நடந்தால் கூட நடிப்பாக தெரியக்கூடிய அமைப்பு உங்க ஜாதகப்படி இருந்தால் நடக்கும். மற்றபடி நீங்க நடிச்சே வந்தால் கூட அது நடையாகத்தான் தெரியும், உங்க ஜாதகத்தில் அமைப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் ஆழமாகவும் உறுதியாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அற்புதமா சொன்னீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காண்டி தான் மேடம் கேட்க போறேன். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1/6/1989 மேடம். டைம் ஆஃப் பர்த்? பிறந்த நேரம் சொல்லுங்க பத்மாவதிமா.
என்னங்க மேடம்? பிறந்த நேரம் டைம். பிறந்த நேரம் 11 மணி காலையில மேம். சரிங்க. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? சுவாதி நட்சத்திரம், துளாராசி. ஓகே, என்ன கேட்கணுமா உங்களுக்காக? எனக்கு உடல் ரீதியா கொஞ்சம் பிரச்சனைக்காக கேட்கணும். ஓகேம்மா, சார் பதில் சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க மேடம். சொல்லுங்க சார். சுவாதி உடல் நட்சத்திரம். ரீதியா கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க சார். சரிங்க. சுவாதி நட்சத்திரம், துலா ராசி சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க சார். துலாம் ராசிக்கு கடந்த 6 வருடமாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் இனி அடுத்து வரக்கூடிய 6 மாசத்துல மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. ஒண்ணு, உடல் ரீதியான தொந்தரவு கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் நீங்க எவ்வளவுதான் மருத்துவம் பார்த்தும் சரியாகாத அந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் உபாதைகள் வந்து தானாகவே சரியாகக்கூடிய அமைப்பு அடுத்த மாசத்துலயே ஆரம்பிக்குது. பயப்படாம வந்துட்டு இருங்க. ஆண்கள் கிட்ட வருமானத்தை கேட்கக்கூடாது, பெண்கள் கிட்ட வயசு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய வயசு சொல்லுங்க. இது எந்த வயசுல இருந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகுங்கிற விஷயத்தை சொல்றேன். உங்களுக்கு என்ன வயசு? உங்களுக்கு 27 வயசு. நவதானியத்துல வந்து இந்த உளுந்து இருக்கு இல்லைங்களா, நவதானியத்துல உளுந்து எடுத்து சனிக்கிழமை நாட்கள்ல உங்களுடைய தலையணையில வச்சு படுத்துட்டு அடுத்த நாள் காலையில, ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து அந்த பயிரை வந்து ஏதாவது ஜலத்திலேயோ அல்லது 4 ரோடு சந்திக்கக்கூடிய அந்த பாதையில வந்து பறவைகளுக்கு போட்டுருங்க. இது ஒரு தொடர்ந்து ஒரு 3 வாரம் செய்யுங்க போதும். 3ஆவது வாரத்திலே வந்து பாத்தீங்கன்னா நம்ப முடியாத ஒரு நல்ல மாற்றம் உங்க ஜாதகப்படி கிடைக்கும். பயப்படாம வந்துட்டுருங்க. வாழ்த்துக்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு சர்வ மத ஜோதிட மகரிஷி SRJ ராஜயோகம் லைன் டாக்டர் K ராம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், ஜாதக கட்டங்கள் குறித்து சொன்னீங்க. 8ஆம் கட்டம் வரைக்கும் சொன்னீங்க சார். 9லிருந்து சொல்லுங்க. 9வது கட்டம், அதாவது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 9வது கட்டத்தை வச்சு ஒரு மனுஷாளுக்கு உண்டான, அதாவது பிள்ளைக்கும் பிதாவுக்கும் உண்டான உறவு முறைகள், அதே மாதிரி பிதா சம்பாரிச்ச சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிள்ளை மகன் அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிதாவுடைய ஆயுட்காலம், பிதாவுக்கும் மகனுக்கும் உண்டான உறவு முறைகள், பாச சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் செய்யக்கூடிய, அதாவது உங்களுடைய மூதாதையர் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கேற்ற பலாபலன்களையும் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜாதகத்தில், உங்களுடைய ஜனன காலத்தில் உங்களுடைய குலதெய்வத்தால் உங்களுக்கு வழங்கப்பட்ட சுப யோகங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்குதா இல்லையா? எல்லா ஜாதத்துக்குமே வந்து கண்டிப்பாக யோகம் இருந்துட்டு இருக்கும். அந்த யோகம் வந்து உங்கள் வாழ்நாளில் வருதா? அப்படியே வந்தாலும் வந்த யோகத்தை நீங்கள் அனுபவிக்க முடியுமா? அல்லது உங்களுடைய யோகம் மற்றவர்களுக்கு மட்டும்தான் பயன்படுமா? இந்த மாதிரியான அத்தனை விஷயமான அதிர்ஷ்டகரமான பாக்கியங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அற்புதமான ஸ்தானம் இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம். கண்டிப்பா சார். இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டமா இல்ல நம்ம இஷ்டமா வரணும் அப்படிங்கறத நிறைய பேருடைய ஆசையா இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. பேர் சொல்லுங்க. வணக்கம். சரி சார், நேர் இணைப்புல இல்ல. 10ஆம் கட்டம் குறித்து சொல்லுங்க. 10வது கட்டம், அதாவது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 10வது இடத்தை வச்சு அவர்களுக்கு எந்த மாதிரியான ஜீவனம் அமையும்? அதாவது உத்தியோகம் போகிறோம், அல்லது வந்து கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறோம், அல்லது பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறோம், என்னங்க, அல்லது பிச்சை எடுத்து கூட சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருந்துட்டு இருக்கலாம். இது அத்தனை விஷயங்களையும் வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நிச்சயமான ஒரு வாழ்க்கை எந்த வயசுலேருந்து உங்களுக்கு அமையுது, எந்த மாதிரியான வகையில் அரசு உத்தியோகம் இருக்குது சில பேருக்கு. இப்போ எந்த வகையில் சம்பாரிச்சாங்கன்னு பார்த்தோன்னா, நான் கவர்மெண்ட் இதில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதன் மூலமாக இந்த வீடு வாங்கணும், இந்த காடு வாங்கணும், இந்த தோட்டம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா? அந்த மாதிரி எதன் மூலமாக உங்களுக்கு ஜீவனம் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வச்சு துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும். சிறப்பா சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் மீனாட்சி, மதுரையில இருந்து பேசுறேன். மீனாட்சிமா, சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? என் பொண்ணுதான் கேட்கணும் மேடம். அவங்க பேர்? அவங்க பேர் வந்து சாரதா லட்சுமி. டேட் ஆஃப் பர்த்? 26/7/1982. டைம் ஆஃப் பர்த்? காலம்பர வந்து 10:40, 11:40. சரிங்க. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? ராசி கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். என்னம்மா கேட்கணும் அவங்களுக்காக? எப்போ மேரேஜ் நடக்கும், தள்ளிலே போறது, அப்புறம் வந்து உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும் சார். நிச்சயமா சார் பதில் சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க மேடம்.
வணக்கம் சார். வணக்கம். ஆமாம், அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியை சேர்ந்த இந்த அதிர்ஷ்டசாலி பொண்ணுக்கு வந்து 27 வயசுக்கு முன்னாடியே திருமண யோகம் வந்ததுங்க. கண்டிப்பாக திருமணம் ஆகியிருக்கணும். இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட கிரகமெல்லாம் போய் ஒன்று சேர்ந்து ஒட்டு மொத்தமாக, அதாவது வலிமையான எதிர்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது, பாவ கிரகங்களுடைய சேர்க்கை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அமைப்பும் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ 30 வயசுக்கு மேலே ஆகி கூட அந்த அமைப்பு வரலையே சார் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் 6 மாதம் கழிச்சு கல்யாணம் நடக்கும், அல்லது அடுத்த வருஷம் திருமணம் நடக்கும், அல்லது குரு பயிற்சிக்கு அப்புறம் திருமணம் நடக்கும், அல்லது ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் திருமணம் நடக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. வருஷம் தான் போயிட்டு இருக்கிறத தவிர்த்து இன்னும் வாழ்க்கையில் அந்த திருமண பாக்கியம் இந்த அதிர்ஷ்டசாலிக்கு அமையாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. இது எப்படி இருந்தாலும் இந்த ஜாதகப்படி கடுமையான தோஷம் வந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணுங்க. அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு வைங்களேன், ஏழைக்கு தகுந்த எல்லோருடையும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒரு அரச இலை, வாழை இலை, வெற்றிலை, இந்த 3 ஒன்று எடுத்துக்கோங்க. அதாவது அரச இலையில் 1, வாழை இலையில் 1, தலவாழை இலையில் 1, வெற்றிலை 1, இந்த 3 வச்சு அந்த 3க்கு மேலே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு இருக்கக்கூடிய அன்னம் ரைஸை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சு, அந்த பொண்ணு ஒரு கைப்பிடி, நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய நாள் வந்து பிரதம திதியாக இருக்கணும், அதாவது ஆகாத நாளாக இருக்கணும். ஆகாத நாளில் பண்ணக்கூடிய நான் சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனை வந்து போகாத தோஷங்களை கூட போக்கி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி நல்ல விஷயம் உங்கள் குடும்பத்தில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிகழ்ச்சி மூலமாக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மேடம். பயப்பட வேண்டாங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜாதக கட்டங்கள்ல 10 வரைக்கும் பார்த்தோம் சார். 11வது கட்டங்கள் குறித்து சொல்லுங்க. 11 ஒரு ஜாதகத்தில் வந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை வச்சு ஒருவர் என்ன தொழில் பண்ணினாலும் வருமானம் வரும். ஆனால் அந்த வருமானம் வந்து உங்களுக்கு வந்து பாக்கியமாக இருந்துகிட்டு இருக்குமா, அதாவது சேமிப்பாக சேரணும் இல்லைங்களா. இந்த தொழில் பண்ணி இதன் மூலமாக இவ்வளவு லாபம் சம்பாரித்தோம், இதன் மூலமாக ஒரு பெரிய அளவுக்கு நம்ம வந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகப்படி இருக்கிற யோகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணக்கூடிய தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியமாக இருந்தாலும் சரி, அல்லது இப்போ வந்து தற்சமயம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபமாக இருந்தாலும் சரி, இதுவெல்லாம் எந்த அளவுக்கு எந்த விகிதாச்சாரத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை வச்சு ஒரு ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி 12ஆம் இடம் அயன ஜயன போக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை வச்சு கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருந்துகிட்டு இருக்கும், அதாவது தன்னுடைய வாழ்நாளுக்கு அப்புறம் பிற்காலத்தில் வந்து மோட்சம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போக முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. 2வது உலகத்தில் வந்து நல்லது கெட்டது சக்திகள் இருந்தால் கூட அத்தனை சக்திகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு அயன ஜயன போக பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை வச்சு. மிக சிறப்பா சொன்னீங்க சார். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 12 கட்டங்கள் ஒவ்வொன்றுக்கான மிக தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். நம்ம வென் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் மனோகரன் பேசுறேம்மா. மனோகரன் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் திண்டுக்கல்ல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார், எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு அப்படித்தான் கேட்கணும். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 29/1/1956. பிறந்த நேரம்? காலை 12:30 மணி. சரிங்க. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். என்ன கேட்கணும் ஐயா உங்களுக்காக இன்னைக்கு? ஒரு 10 வருஷமா எனக்கு வருமானம் இல்லைங்க. சரிங்க ஐயா, கவலைப்படாதீங்க சார், இதற்கான தீர்வு சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க சார். அதாவது நேர்மையும் பிடிவாதமும் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த நேர்மையை உங்களுக்கு பல நேரங்களில் வந்து இடைஞ்சலாமல் வந்துட்டு இருக்குது இந்த காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால. இருந்தாலும் தெய்வ அனுகூலம் உள்ள உங்களுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள ஆதித்ய கிருதை சொல்லி, ஆதித்ய கிருத மந்திரம் சொல்லி, அதாவது ஓம் ஓம் ஹீம் சூர்யாய நமஹோம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை வந்து 9 முறை சொல்லி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த அளவு அப்படிங்கிறத விட எதிர்பாராத முன்னேற்றங்களும் தனலாபங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் கோச்சாரப்படியும் இப்போ நல்லா இருந்துகிட்டு இருக்காரு. பயப்பட வேண்டாமுங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இன்னைக்கு வந்து ஜாதக கட்டங்கள் குறித்த விளக்கங்கள் சொன்னீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுக்கிரகமும் பஞ்சபூத பாக்கியமும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த தெளிவான விளக்கங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.